அதை கண்டிப்பதுதான் எங்களுடைய கடமை. எனக்கு முன்பாக பேசி அன்பு தம்பிகள் கொந்தளித்தார்கள். சென்னையை சூறையாடி விடுவோம் என்று சொன்னார்கள், ஆயுதங்களை எடுப்போம் என்று சொன்னார்கள். எங்களுக்கு அதன் மீது உடன்பாடு கிடையாது. ஆயுத பாதை எங்களுடைய வழிமுறை கிடையாது. சேரி மக்கள் ஆயுத பாதை தான் தீர்வு என்று புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லியிருந்தால் இந்தியாவின் பெரும்பாலான பகுதி இன்று அழிந்திருக்கும். அப்படி நாங்கள் இந்த கலப்பணி செய்திருப்போம். ஆனால் ஆயுத பாதையின் மீது எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. இந்த நாட்டிற்கே சட்டத்தை நாங்கள் தான் எழுதி கொடுத்தோம். சட்டமன்றங்கள் எப்படி இயங்க வேண்டும், பாராளுமன்றங்கள் எப்படி இயங்க வேண்டும், நீதித்துறை எப்படி இயங்க வேண்டும், காவல்துறை எப்படி இயங்க வேண்டும், பாதிக்கப்பட்ட தனிமனிதனுக்கு நீதி எப்படி பெற வேண்டும் என்று இந்தியாவில் இருக்கக்கூடிய 140 கோடி மக்களுக்கும் நாங்கள் தான் சட்டத்தை எழுதி கொடுத்தோம். சட்டத்தை நாங்கள் எழுதி கொடுத்து விட்டு நாங்கள் எப்படி ஆயுதம் எடுப்போம்? ஆக நாங்கள் ஆயுதம் எடுக்க மாட்டோம் என்ற துணிச்சலில் தான் நீங்கள் தொடர்ந்து இப்படிப்பட்ட படுகொலைகளை நீங்கள் அனுமதித்தால் நான்